ஹலோ. பிரபஞ்சத்தின் உறுப்பினர்களே, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் மறுபடியும் இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணுறதுக்காக இருக்கேன். சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தனியாக இருந்தால் தான் நமது பலமும் பலவீனமும் என்னன்ட்டு நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? நம்ம தனியாக இருக்குமே, லோன்லியாக இருக்குமே அப்படின்னு நினைக்காம நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சாதிக்கும் எண்ணம் நம்ம மனசில் ரொம்ப ஆழ் மனசில் நமக்கு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆழ் மனசில் போகும்பொழுது தான் நம்ம என்ன சாதிக்க போகிறோம், என்னத்தை நம்ம வெற்றியாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி பண்ணி நம்மளால் அதை சாதிக்க முடியும். அப்புறம் நமக்கான அடையாளம் என்னன்ட்டு நம்ம உலகத்துக்கு நம்ம தெரிவிக்கிற போதும் நம்மளுக்கு உண்டான அடையாளத்தையும் நம்ம கொண்டு வர முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு தோணும். பட்டு ஒரு சின்ன சின்ன ஐடென்டிஃபிகேஷன் என்ன, நம்ம எதை சாதிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி நமக்கு உண்டான ஒரு விமர்சனம் ஒவ்வொன்றா வரும். அந்த விமர்சனத்தை காதிலே வாங்கிக்காம நம்ம எந்த பாதையில் போகிறோமோ அந்த பாதையில் போய்கிட்டே இருக்கணும். தயக்கம் பார்த்திங்கன்னா நிறைய தடைகளை உருவாக்கும். பட் இயக்கம் அப்படிங்கிறது நம்மளை ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் இருக்கும். நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அதுக்கு உண்டான வெற்றி பாதை ஒரு நாள் நமக்கு கிடைக்கும்ன்ட்டு நம்புகிறோம். நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன நினைப்போம், நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை திங்க் பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்ட்டு. பட் அப்படி எல்லாத்தையும் நம்ம யோசித்து அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம திங்க் பண்ணி எடுத்துப்போமே. அந்த ஒரு திங்க் பண்ணி நினைக்கிற இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதையே ரொம்ப ஃபஸ்ட்டு யோசிக்கலாம், அடுத்தது செய்யலாம், அடுத்தது நம்ம சாதிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா முயற்சி செய்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளோட தடைகள் ஃபுல்லாக தகர்த்தெறிஞ்சிட்டு நமக்கு தோல்வியும் விடை கொடுத்துட்டு வெற்றி நமக்கு பதிலாக கிடைக்கும். நம்ம காத்திருந்தோன்னா அது எதுக்குமே நமக்கு கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்காது. நம்ம வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம காத்திருந்து நமக்கான நேரம் வர்ற வரைக்கும் மோட்டிவேஷன் நம்மளை யாராவது பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. பட் அதுக்கு பதிலாக இறங்கி நம்ம சாதிக்கணும். நம்ம பரவாயில்லையே, 10 தடவை தோல்வியானால் பரவாயில்ல, 11வது தடவை கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நினச்சிட்டே இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது தான் அது ஆழ் மனசில் போயிட்டு ஃபுல்லாக தோல்வி தோற்று போய் முயற்சி வெற்றியாக நமக்கு கிடைக்கும்.